ஹாய் எல்லோருக்கும் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்டைலில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய், தேவையான உப்பு, நறுக்கின கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்து ஒரு 70 to 80% சாதத்தை குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். அதை நல்லா இந்த மாதிரி பொரித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் பட்டை, சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக நெய், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லாவே குக் ஆகணும். நல்லா மேஷியாக குக் ஆனதுக்கப்புறமா ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் நம்ம 1 hour சோக் பண்ணி வைக்கணும். ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு இதை ஒரு 5 minutes குக் பண்ணணும். இதுவும் ஒரு 70% குக் ஆகணும். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியன்ஸ் சேர்த்துக்கணும். இது பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. சேர்த்துட்டு நல்லா நறுக்குன கொத்தமல்லி இலை, புதினா நல்லா கையளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் கடைசியாக நல்ல வாசனையாக இருக்கும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.